லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண சிங்கப்பூர் டு மலேசியா ட்ரிப் வீடியோவுக்கு நிறைய பேர் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான், நோட் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் சேர்த்தே சொல்லிடுறேன், ஏன்னா நீங்க எப்படி போறீங்களோ அதே வழியா தான் திரும்ப வர்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் செக் பாயிண்ட் டு மலேசியா செக் பாயிண்ட்டுக்கு $2, போயிட்டு வர்றதுக்கு $4. அடுத்ததா மலேசியா செக் பாயிண்ட் டு லார்கின் பஸ் சென்ட்ரலுக்கு $2, போயிட்டு வர்றதுக்கு $4, அப்ராக்சிமேட்லி ஒரு $2. லார்கின் சென்ட்ரல் டு கேஎல் ஜிபிஎஸ்க்கு நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பஸ் புக் பண்ணிருக்கணும். இதுக்கு போயிட்டு வர்றதுக்கும் சேர்த்து $30 சிங்கப்பூர் டாலர். ஒன்ஸ் நீங்க டிபிஎஸ் கேல இறங்கினதுக்கு அப்புறமா இனிமேல் உங்க ட்ரிப்பு ஃபுல்லாவே டாக்ஸி தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஃபுட்டு, ரூமு, டாக்ஸி, இது எல்லாமே. நீங்க மொத்தமா 4 வாட்டி கிராப் டாக்ஸி புக் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு வாட்டி பிரைவேட் டாக்ஸி புக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 4 கிராப் ரைடுக்குமே அப்ராக்சிமேட்லி ஒரு ரைடுக்கு $30 சார்ஜ் பண்ணாங்க. கரெக்ட் சிவன் கோயிலுக்கு பிரைவேட் டாக்ஸி மட்டும் தான் இருக்கு, கிராப் டாக்ஸி அவைலபிளா இல்ல. இது வந்து $150 to $200 சார்ஜ் பண்ணாங்க. ரூம் பிரைஸ் வந்து 3 பேருக்கு $150 ஆச்சு. நாங்க ஆன் ஸ்பாட்ல போய் புக் பண்ணோம். நீங்க முன்னாடியே புக் பண்ணீங்கன்னா $100 கம்மியாவே ரூம் புக் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு நீங்க மொத்தமா ஒரு 3ல இருந்து 5 வேளை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு வேளைக்கு நீங்க $10 கம்மியாவே சாப்பிடலாம், இல்ல நல்லா சாப்பிடணும்னா ஒரு $20 ஆகும். அதிகபட்சமா ஒரு $100 போட்டுக்கோங்க. நீங்க மலேசியாவை சுத்தி பார்க்க மட்டும்தான் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு $100 சிங்கப்பூர் டாலர்ஸ் இருந்தாலே போதும். இல்ல நான் ஷாப்பிங்லாம் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு $150 இருந்தா பக்கா சுத்தி பார்த்து வரலாம்.